தனுசு ராசிக்கான பலன்கள். ராசி அதிபதி குரு 5ஆம் இடத்தில் பலமாக இருக்கிறார். தனுசு ராசிக்காரர்கள் நன்றாகவே இருப்பார்கள். குரு ஒரு ராசியை பார்க்கறதுனால அடுத்த மாதம் நடக்க போகிற குரு பயிற்சியில் குரு ரிஷபத்துக்கு போயிடுவார். இப்போது உங்கள் தனஸ்தானத்தை பார்ப்பார். ஸோ அடுத்து வரப்போ குரு பயிற்சியும் தனுசு ராசிக்கு சூப்பராக இருக்கும். தனுசு ராசிக்காரர்கள் பொருளாதாரத்தில் எந்த பிரச்சனையும் இருக்காது. பொருளாதாரத்தில் ஒரு வளர்ச்சி இருக்கும், ஏற்றம் இருக்கும். அதிக வருமானம் இருக்கும். 2வது சனி 3ஆம் இடத்தில் இருக்கிறார். சனியோடு செவ்வாய் சேர்ந்திருக்கிறார். உங்கள் பேச்சில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும், எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பணம் கொடுக்கல் வாங்கல எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். 3ஆம் இடத்தில் சனி செவ்வாய் இருக்கிறார். டாக்குமெண்ட் சைன் பண்ணுற விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இளைய சகோதரிடம் அனுசரித்து செல்ல வேண்டும். இளைய சகோதரன் பிரச்சனை பண்ணக்கூடாது. 4ஆம் இடத்தில் சுக்கிரன் இருக்கிறார். புதிய வாகனம் வாங்கலாம். அதுக்கு சாதகமான நேரம் வந்துச்சு. 5ஆம் இடத்தில் சூரியன் உச்சமாக இருக்கிறார். 9ஆம் அதிபதி சூரியன் உச்சமாக இருக்கிறது சிறப்பு. உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும். 9ஆம் அதிபதியை 11ஆம் இடத்தை பார்க்கிறார். இந்த தொட்டதெல்லாம் தொடங்கும். எது தொட்டாலும் உங்களுக்கு லாபம் வரும். தந்தையால் அனுகூலம் உண்டு. தந்தையால் உங்களுக்கு வருமானம் வரும். சொத்து சேர்க்கை இருக்கும். பத்தாம் இடத்தை புதன் பார்க்கிறார். 10ஆம் இடத்துக்கு கேது இருக்கிறார். 10ஆம் இடத்தை புதன் பார்க்கறதுனால உங்களுக்கு தொழில் நன்றாகவே இருக்கும். தொழிலில் ஒரு வளர்ச்சி இருக்கும். 10ஆம் புதனோட ராகு இருக்கிறார். ராகுனால பிரம்மாண்டம், தொழில் உங்களுக்கு பிரம்மாண்ட வளர்ச்சி இருக்கும். எக்ஸ்போர்ட் இம்போர்ட் தொழில் சாதிப்பீர்கள். எக்ஸ்போர்ட் இம்போர்ட் தொழில் மூலம் உங்களுக்கு வருமானம் வரும். புதனோட ராகு சேர்ந்திருக்கனால உங்களுக்கு வெளிநாட்டு தொடர்பு மூலம் ஒரு நல்ல வருமானம் வரும். நல்ல அனுகூலம் ஏற்படும். 10ஆம் இடத்தில் இருக்கிற கேது மூலமும் உங்களுக்கு வருமானம் வரும். வளர்ச்சி இருக்கும். தனுசு ராசிக்காரர்கள் இந்த மாதம் நன்றாக இருக்கிறது.